அடியார்களே, இந்த மடாதிபதி உத்ராட்சத்தின் சிறப்பை சொல்வதை கேளுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சாஸ்திரங்கள்லயும் புராணங்களையும் சொல்லப்பட்டதான சிவபூஜையினுடைய கௌரவத்தை சொல்லவே முடியாது. புராணங்கள் சொல்றது, வேதம் சொல்லி இருக்கு, பூத்தியின பிரமதித்தவ்யம், விபூதி இல்லாம இருக்கப்படாது. ருத்ராட்சம் பரம மங்களமான வஸ்து, அது இல்லாம இருக்கப்படாது. பகவானுடைய நாமா இல்லாம இருக்கப்படாது. மணி மந்திர ஔஷதம்னு ஒண்ணு உண்டு. அதனால இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம், சிவம்ங்கிற பேர் எல்லாருக்கும் ஆகும்னு. சிவனனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனியம்மான் அப்பர் சுவாமி கொண்டு போய் சொல்றார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சாஸ்திரங்கள்லயும் புராணங்களையும் சொல்லப்பட்டதான சிவபூஜையினுடைய கௌரவத்தை சொல்லவே முடியாது. புராணங்கள் சொல்றது, வேதம் சொல்லி இருக்கு, பூத்தியின பிரமதித்தவ்யம், விபூதி இல்லாம இருக்கப்படாது. ருத்ராட்சம் பரம மங்களமான வஸ்து, அது இல்லாம இருக்கப்படாது. பகவானுடைய நாமா இல்லாம இருக்கப்படாது. மணி மந்திர ஔஷதம்னு ஒண்ணு உண்டு. அதனால இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம், சிவம்ங்கிற பேர் எல்லாருக்கும் ஆகும்னு. சிவனனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனியம்மான் அப்பர் சுவாமி கொண்டு போய் சொல்றார். அடியார்களே, மடாதிபதி சொல்வது போல் அனைத்து அடியார்களும் திருநீர் அணிந்து உத்ராட்சம் அணிந்து சிவனருள் பெற அடியார்களுக்கு உத்ராட்சத்தை கொடுத்து வருகின்றேன். சிவராத்திரி தேடி வந்து